Dear friends and viewers, we welcome you heartily to see this most hilarious video clip. அவங்க ஒய்ஃப் ஹஸ்பண்டுக்குள்ளே வீட்டுக்குள்ளே ஒரு சின்ன டிஸ்கஷனு. அந்த ஒய்ஃபோட ஃப்ரெண்டு இவங்க குடியிருக்கிற தெருவுக்கு அடுத்த தெருவில் புதுசாக வந்திருக்காங்க. வீடு வாங்கியோ ஏதோ வந்திருக்காங்க. அவங்க இந்த கிரகப்பிரவேசத்துக்கு இவங்க இந்த பொண்ணு கூப்பிட்டுருக்காங்க, அவங்க ஃப்ரெண்டு. ஸோ இந்த பொண்ணு ஹஸ்பண்டு கூப்பிட்றாங்க. எங்கள் ஃப்ரெண்டு அடுத்த தெருவில் வந்திருக்காங்க, குடி வந்திருக்காங்க, அவங்க கூப்பிடுறாங்க, வீடு பார்க்குறதுக்கு கூப்பிடுறாங்க, நீங்கள் வாங்க அப்படின்னு கூப்பிடுறாங்க. இந்த ஹஸ்பண்ட் சொல்கிறாரு, இல்லை நான் வரல, நீ போயிட்டு வாமா அப்படின்னு சொல்கிறாரு. அந்த பொண்ணு போயிட்டு அங்கே எடுத்த ஃபோட்டோஸ் எல்லாம் கொண்டு ஹஸ்பண்டுக்கு காட்டுறாங்க. ஸோ ஹஸ்பண்ட் இஸ் வெரி சீரியஸ் வித் ஹிஸ் மொபைல் ஃபோன், ஏதோ நோண்டிகிட்டே இருக்கார். அவங்க பெட்ரூமில் இன்டீரியர்ஸ் பண்ணியிருக்காங்க. எங்கள் ஃப்ரெண்டோட வீட்டு பெட்ரூமில் அந்த ஒரு பல்பு போட்டிருக்காங்க, அவ்வளோ கவர்ச்சியாக இருக்குங்க அந்த பல்பு அப்படின்னு ஒய்ஃப் ஹஸ்பண்டுக்கிட்ட சொல்கிறான். இப்போ நீங்கள் மானிட்டரில் ஸ்க்ரீனில் பார்க்குற அவங்க. அதுக்கு ஹஸ்பண்ட் அவருக்கே அறியாமல் அந்த மொபைல் ஃபோனை பார்த்துக்கிட்டு அந்த பெட்ரூமில் அந்த க்ரீன் லைட்டு தானே அவங்க பெட்ரூமில், அது என்னம்மா நல்லா இருக்குது, மூஞ்சில் பளிச்சன்னு அடிக்கிறது, அது ஒரு இரிட்டேஷனாக தானே இருக்குது அப்படின்னு இவர் காமெண்ட் பண்ணுறாரு. மாட்டிக்கிட்டார் பார்த்தீங்களா. நம்மளை அறியாமல் நம்ம மாட்டிக்குவோம் ஒய்ஃபுக்கிட்ட சில சீக்ரெட்ஸ் எல்லாம் சொல்லி. பாருங்கள், வீடியோ பாருங்கள். வீடியோ பார்த்ததுக்கப்புறம் பேசலாம். ப்ளீஸ் லைக், subscribe and comment. ப்ளீஸ் லைக், சப்ஸ்கிரைப் அண்ட் காமெண்ட் மறக்காதுங்க. வீடியோ பாருங்கள். ஏங்க இந்த ஃபோட்டோ பாருங்க. இப்படி பாரு. பார்த்துட்டேன். என்ன ஃபோட்டோ? என் ஃப்ரெண்டு கீதா இங்கே பக்கத்து ஏரியாவில் ஷூட் பண்ணி வந்திருக்கான்னு சொன்னல, அங்கே எடுத்த ஃபோட்டோ தான் இது. உன்னை கூப்பிட்டு நீ தான் வரல. அவ வீடு பயங்கரமாக டெக்கரேஷன் பண்ணியிருக்காங்க. அப்படியாம்மா? சொந்த வீடுன்னா டெக்கரேஷன் பண்ணி தான் வச்சுக்கணும் இல்லைங்களா? டெக்கரேஷன்னு சொல்லாதுங்க, அது பழைய வார்த்தை. இன்டீரியர்ஸ் அப்படின்னு சொல்லலாம் இல்லையா? அப்புறம் என்ன நடந்தது? அவங்க பெட்ரூம்ல ஒரு லைட் போட்டிருக்காங்க, சூப்பரா இருந்துச்சு. இது அந்த பச்சை லைட்டா? மாட்டிக்கிட்டாரு. நல்லா இருந்துச்சு, பளிச்சுன்னு மூஞ்சில அடிக்குது. முழிக்கிறான். நல்லா இருக்குல்ல? நல்லா இருந்தது. ஒன்ஸ் மோர். இப்போ நம்ம ஏதாவது குழம்பு நல்லா இருந்தாலும், சாப்பாடு நல்லா இருந்தாலும், காஃபி நல்லா இருந்தாலும் ஒன்ஸ் மோர் ரெண்டாவது வாட்டி சாப்பிடுவான் இல்லையா? அந்த மாதிரி இந்த ரொம்ப அவர் முழிக்கிற மொழி, மாட்டிக்கின விதம் நல்லா இருக்குல்ல? இன்னொரு வாட்டி பார்க்கலாமா? ஒன்ஸ் மோர். ஏங்க இந்த ஃபோட்டோ பாருங்க. இப்படி பாரு. பார்த்துட்டேன். என்ன ஃபோட்டோ? என் ஃப்ரெண்டு கீதா இங்கே பக்கத்து ஏரியாவில் ஷூட் பண்ணி வந்திருக்கான்னு சொன்னல, அங்கே எடுத்த ஃபோட்டோ தான் இது. உன்னை கூப்பிட்டு நீ தான் வரல. அவ வீடு பயங்கரமாக டெக்கரேஷன் பண்ணியிருக்காங்க. அவங்க பெட்ரூமில் ஒரு லைட் போட்டிருக்காங்க, சூப்பராக இருந்துச்சு. இது அந்த பச்சை லைட்டா? அதே மாதிரி நல்லா இருந்துச்சு, பளிச்சுன்னு மூஞ்சில அடிக்குது. மாட்டிக்கிட்டாரு. முழிக்கிறாருப்பா தம்பி, வாய் கொடுத்து மாட்டிக்கிட்டியா? இதுதாங்க எல்லா வீட்டில் நடக்கும். பி கேர்ஃபுல். ஹஸ்பண்டு தான் எப்போவுமே ஒய்ஃப்கிட்ட மாட்டிக்குவாங்க. அதுதான் உலகத்தில் நடக்கிறது. ஓகே, தேங்க்யூ. கைண்ட்லி லைக், சப்ஸ்கிரைப் அண்ட் காமெண்ட். ஓகேவா? தேங்க்யூ. குட் நைட். காட் பிளஸ் யூ.